இந்த வரைபடத்துல மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்கு? இதுதான் கேள்வி. இது பார்த்தீங்கன்னா, ஒரு இர்ரெகுலரான ஒரு ஷேப். இல்லையா? இது கரெக்ட்டா எந்த ஷேப்னு நம்மளால சொல்ல முடியாது. சப்போஸ் ரெகுலரான ஷேப், அதாவது ட்ரையாங்கிளுக்குள்ள ட்ரையாங்கிள் குடுத்துட்டு, எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? இந்த மாரி ஷேப் ரெகுலரான ஒரு ஷேப் குடுத்தா, அதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்கு. அத யூஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். இந்த மாரி இர்ரெகுலரான ஒரு ஷேப் குடுத்தா நம்ம கவுண்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? எப்படி கவுண்ட் பண்றது நான் சொல்றேன். நீங்க நான் சொல்ற மாரியும் போடலாம். இல்லனா ரேண்டமா கவுண்ட் பண்ணியும் போடலாம். எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு. இது 1 புரியுதா உங்களுக்கு? இந்த மாரி தனித்தனியா கூட நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆனா நான் சொல்ற மாரி கீழ பிரிச்சு எழுதிக்கங்க. சரிங்களா? நம்ம ரேண்டமா கவுண்ட் பண்ணா கண்டிப்பா எதனா ஒரு ட்ரையாங்கிள் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நான் சொல்ற மாரி கவுண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, லைன்லாம் மீட் ஆகுற இடம். இங்க மீட் ஆகுதுல்ல இந்த மாரி. அப்புறம் லைன் 1 மேல 1 போகுது இல்லையா? இந்த மாரி பாயிண்ட்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். நம்ம ஆல்ஃபாபெட்டும் யூஸ் பண்ணலாம், நம்பரும் யூஸ் பண்ணலாம். நான் இங்க நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா 9 இருக்கும். 1 2 3 4 5 6 7 இங்கே மேலே போகுது இல்லையா? அப்புறம் இங்கே 8 அப்புறம் 9. சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம ட்ரையாங்கிள் இங்கே எழுதணும். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பார்த்து நம்ம எழுதுவோம். 1லேருந்து எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுது, 2லேருந்து 3லேருந்து அந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து எழுதுவோம். ட்ரையாங்கிள் எழுதும்போது எப்படி எழுதணும்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ட்ரையாங்கிள் பாருங்களேன். 1 2 9 ஓகேவா? எப்படி எழுதணும்னா 1 2 9 தான் எழுதணும். சரிங்களா? 9லேருந்து திரும்பி வரோம். அதனால் மறுபடியும் இந்த மாதிரி போடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அதுக்கப்புறம் இது 1லேருந்து பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ அதுக்கப்புறம் 1 2 3 4 அப்படியே போகும்போது கடைசியில் 9ல் பார்ப்போம் இல்லையா? 9லேருந்து இந்த ட்ரையாங்கிளை எப்படி எழுதுவோம் பாருங்களேன். 9லேருந்து 9 1 2 9 9 1 2 9 சரிங்களா? இதையும் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரையாங்கிள் தான். ஆனால் எழுதும்போது வேறு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. அதனால் கன்ஃப்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் கடைசி நம்பர் எழுதக்கூடாது. அதாவது 1லேருந்து பார்த்தோன்னா 1 2 9 அப்போ இதை எடுத்துருங்க. அதேமாதிரி 9 1 2 9 1 2னா 9 எழுத மாட்டோம். சரிங்களா? இப்போ பார்த்தா தெரியும். ரெண்டுத்துலேயும் இந்த 3 பாயிண்ட் சேமாக இருக்குது பாருங்க. 1 2 9னா இதுலேயும் என்ன இருக்குது? 1 2 9 இந்த மாதிரி எழுதுனா நம்ம சப்போஸ் எழுதுனா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நம்ம எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ 6லேருந்து நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டை தான் சம்மு போட போகிறோம். அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கும்போது 6லேருந்து இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்படி போயிட்டு இப்படி இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு லைனே இப்படி 2ஆக உடச்சி இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக எழுதக்கூடாது. அதாவது 6 1 2 9 ஓகேவா? இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. இந்த ட்ரையாங்கிள் நம்ம எப்படி நோட் பண்ணோம்னா, இங்கே இருக்கு இல்லையா? 1 2 9 இந்த எதுனா ஒரு பாயிண்ட்லேருந்து தான் நம்ம அதை நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதாவது இது இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் தான் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா? 1 2 9 இந்த மாதிரி நோட் பண்ண ட்ரையாங்கிளைய 6லேருந்து நோட் பண்ணால் பாருங்கள், இப்படி பாதியாக உடையும். அந்த மாதிரிலாம் நோட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த லைனை உடையாமல் தான் நம்ம நோட் பண்ணணும். சரி, ஓகே. நம்ம சம்ம போட்டோன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 1வது பாயிண்ட்லேருந்து எத்தனை ட்ரையாங்கிள் நம்மளால் வரைய முடியும்னு பாருங்கள். 1லேருந்து எத்தனை லைன் போகுது? 3 லைன் போகுது. சரிங்களா? இப்போ ஒரு லைன் போனீங்கன்னா லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடணும் நம்ம. சரிங்களா? அந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்ம இந்த ட்ரையாங்கிளை மிஸ் பண்ண மாட்டோம். மறுபடியும் நம்ம கண்டுபிடிச்ச ட்ரையாங்கிள் ஆப்ஷன் இல்லை, அதனால் சரியாக போடலான்ற சந்தேகம்லாம் வராது நமக்கு. சரிங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கோங்க. எந்த ட்ரையாங்கிள் வருது? 1 2 6 1 2 6 எழுதியாச்சு. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 தொடர்ந்து போக முடியுதா பாருங்கள். இந்த லைன் எடுத்துகிட்டு இந்த லைன் போயிட்டு வந்துடுங்க. வேறு என்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுதான்னு. இப்போ போனால் வேறு எதனா ட்ரையாங்கிள் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுதா பாருங்கள். இந்த ரூட்டில் போனால் திரும்பி வர முடியாது இல்லையா? இது ட்ரையாங்கிள் இல்லை. சரி, ஓகே. அதாவது திரும்பி ஆரம்பித்த இடத்துக்கு வரும். இது இப்படி போயிட்டு இப்படி வர முடியுது இல்லையா? அப்போ இதை ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போனா வரும் 1 2 9. இப்போ 1 2 9 அதை எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த பாயிண்ட்டில் இதுக்கப்புறம் என்னது? இந்த 2லேருந்து எத்தனை லைன் போச்சு? இதையும் பார்த்தாச்சு, இதையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இப்படி ஒரு லைன் வருதுல்ல, இதை நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. சரிங்களா? 1 2 6 எழுதியாச்சு நம்ம. அப்போ இதை கண்டினியூ பண்ணி போங்களேன். இதை தாண்டி இதுலேருந்து எத்தனை சைடு போகுது? 1 2 3 லைன் போகுது. இந்த லைன் நம்ம பார்த்தாச்சு இல்லையா? இந்த லைன் போனால் கண்டிப்பாக நம்ம நான் வரப்போதில்ல, ட்ரையாங்கிள் வரப்போதில்ல இல்லையா? இப்படி போயிட்டு இப்படி தானே போகுது. சரிங்களா? புரிய நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை லைன் போகுது? 3 லைன் போகுது பார்த்தாச்சா? அப்புறம் இந்த 2க்கு அப்புறம் 2ல் எத்தனை லைன் போகுது? இந்த 3 லைன் போகுது. இதில் 4ல் எத்தனை ட்ரையாங்கிள் பாட முடியும்னு பார்த்தாச்சு.
4 வச்சு எதுவும் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, இந்த லைனில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பார்த்தா 8லாம் பண்ண முடியாது இல்லையா, அப்படியே உடையுது பாருங்கள். ஓகேங்களா, திரும்பி வர முடியாது. 9க்கு மட்டும் வரும். அப்போ அதை வந்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது 6க்கு பார்த்தா இது நோட் பண்ணியாச்சு. 6க்கு அடுத்த சைடு எப்படி போகுது, இப்படி போனால் வராது. அப்போ நேராக போனால் ட்ரையாங்கிள் வருதான்னு பாருங்கள். இப்படி போனால் இப்படி வருது பாருங்கள். 1 2 3. அப்போ அதையும் வந்து நோட் பண்ணியாச்சு 1 2 3ன்னு. சரிங்களா, அதோ 1 2 3 நோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த லைனை வந்து முடிச்சாச்சு நம்ம. சரிங்களா, இப்போ அடுத்த லைன் இது 1லேருந்து 6. இதை வச்சு எதெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, அப்போ 6க்கு அப்புறம் வேறு என்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பார்த்தா இது ஏற்கனவே ஃபார்ம் பண்ண ட்ரையாங்கிள் தான் நம்ம. சரிங்களா, பார்த்தாச்சு. சரி, வேறு என்ன லைன் பாருங்களேன். வேறு என்ன லைன் பார்த்தீங்கன்னா 6க்கு போய்ட்டு இப்படி போகலாமா, இப்படி போயிட்டு இப்படி வரலாம். அப்போ 1 6 3 இந்த ட்ரையாங்கிள் நோட் பண்ணிக்கலாம். 1 6 3. அடுத்தது 6க்கு வேறு என்ன சைடு இருக்குது, இப்படி போயிட்டு இப்படி. இது வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நேராக போனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது. அப்போ 1 7 3 1 7 3 நோட் பண்ணியாச்சு. சரிங்களா, சரி. அடுத்தது இப்போ வந்து 1க்கு வந்து ஃபுல்லாகவே முடிச்சாச்சு நம்ம. வேறு எப்படியும் வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. சரிங்களா, சப்போஸ் நம்ம எதனா ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாலும், இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை பாயிண்ட் தேவை, 3 பாயிண்ட் தேவை. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், 1 2 9 இந்த மாதிரி இருக்கிற ட்ரையாங்கிள். சப்போஸ் 1ல் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிளை கவனிக்காமல் விட்டுட்டா கூட நம்ம வந்து எத்தனை பாயிண்ட் பார்க்க போகிறோம், 9 பாயிண்ட் பார்க்க போகிறோம் இல்லையா. அப்போ 2 9ல் பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், நோட் பண்ணிட்டோம். புரியுதா உங்களுக்கு? அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பார்த்தா கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம் எந்த ட்ரையாங்கிளையுமே. சரிங்களா, சரி, ஓகே. இப்போ அடுத்தது 2லேருந்து எத்தனை லைன் போகுது, 1 2 3 4 லைன் போகுது. இப்போ இந்த லைன் எடுத்துக்கலாமா. இந்த லைன் எடுத்திங்கன்னா என்ன வரும், 2 1 6 2 1 6. இந்த ட்ரையாங்கிள் வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு. இது இருக்கு இல்லையா, 2 1 6. நம்பர் மாறி இருக்குன்னு பார்க்கக்கூடாது. இதுனா இது வரைஞ்சி பாருங்கள். 1 2 6ன்னு இது தானே, 1 2 6ன்னு இதே தான். இப்போ 2 1 6 தானே, இதே ஏரியா தான். இது ஆல்ரெடி நோட் பண்ணது. அப்போ அதை விட்டுடுங்க. அடுத்தது இப்படியே போயிட்டு 1க்கு போயிட்டு திரும்பி வர முடியுதா வேறு சைடு போட்டு, இது ஆல்ரெடி நோட் பண்ணது தான். நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, 1 2 3 இது வரைக்கும் கடைசியாக இதுவும் ஆல்ரெடி நோட் பண்ணது தான். சரி, அப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு போயிட்டு இப்படி வரதும் பார்த்தாச்சு, 1க்கு போயிட்டு இப்படியும் பார்த்தாச்சு. அப்புறம் இங்கேருந்து எத்தனை போகுது பாருங்கள். சரி, ஓகே. இப்போ 1லேருந்து ஒரு 2 லைன் அங்கே போகுது இல்லையா. இப்போ 6க்கு போயிட்டு வர முடியுதா பார்த்தா இது ஆல்ரெடி நோட் பண்ண ட்ரையாங்கிள் தான், விட்டுடுங்க. அதுக்கப்புறம் 6லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி எந்த ட்ரையாங்கிள் வரப்போகிறது இல்லை. சரி, ஓகே. அப்போ அதோட இந்த ட்ரையாங்கிள் வந்துடுங்க. 2 இப்படி வந்தால் நான் வரும். இதுவும் நோட் பண்ணது தான், ஆல்ரெடி நோட் பண்ணது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஆல்ரெடி நோட் பண்ணது தான் இந்த ட்ரையாங்கிளும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படியே போனால் வேறு எங்கேயும் வராது. சரிங்களா, இப்படியே பார்த்தோன்னா இது வந்து ட்ரையாங்கிள்லாம் கிடையாது இல்லையா. சரி, ஓகே. இப்போ 1 வந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா, இந்த லைன் வந்து முடிச்சாச்சு. அடுத்த லைன் வந்துடுங்க 2 6. இதை வச்சு என்ன பண்ண முடியும், இப்படி போனால் ஆல்ரெடி நோட் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்படி வரலாம். இப்படியே நேராக வந்தால் ஒன்று இருக்கு இல்லையா, 2 3 8 இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும். 2 3 8. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3யை வச்சு ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எதுவுமே வராது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுக்கப்புறம் 3யை வச்சு ஃபார்ம் பண்ண முடியாது. அப்புறம் எந்த லைன் இருக்குது, இந்த லைன் தான் இருக்குது. சரிங்களா, இந்த லைன். அப்போ 2 8 4 இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாமா. 2 8 4 இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 8ஐ கண்டினியூ பண்ணலாமா. அப்படியே போனால் நான் வரும் 2 9 4 இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். இந்த 2 9 4. சரிங்களா, இந்த லைனை முடிச்சாச்சு. 4க்கு போனால் அதே ட்ரையாங்கிள் தான் வரும். சரிங்களா, இந்த ட்ரையாங்கிள் வரும். அதுக்கப்புறம் நான் வரும் 2 4 9 2 4 9. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள், 2 4 9 ஆல்ரெடி நோட் பண்ணது தான் எல்லாமே. அப்போ அதை விட்டுட்டு 3க்கு போயிடலாம். நம்ம 3வதுக்கு பாருங்களேன். 3வதுக்கு எந்த லைன் போகுது, 1 2 3 4 லைன் போகுது. ஃபஸ்ட்டு இந்த 1 சைடு போகுது இல்லையா, ஃபஸ்ட் இதை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வரைஞ்சது தான் இருக்கும். இந்த லைன் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கவர் பண்ணி தான் இருக்கும், எதுவுமே வந்து மிஸ் ஆகாது. சரி, ஓகே. அடுத்தது இந்த லைன் பாருங்கள் 3 2 8. இதை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நோட் பண்ணது தான். டவுட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போய் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்க்க தேவையில்ல, இதில் என்ன கவராக இருக்கோ அதை மட்டும் பார்க்கணும். 2லேயும் 8லேயும் பார்க்கணும். சரிங்களா, 8 வந்து இனிமேல் தான் வரப்போகுது. அப்போ 2ல் மட்டும் பார்க்கணும். நான் பார்க்கணும் 3 2 8 இருக்கான்னு பார்க்கணும். 3 2 8 இது இருக்கு இல்லையா, 3 2 8. அப்போ ஆல்ரெடி அதை நோட் பண்ணிட்டோம். அப்போ வந்து அதை விட்டுடுங்க. இப்போ அடுத்தது இப்படியே போய்ட்டு வரலாம் 3 6 7. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 6 அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இல்லையா, அப்படியே போனால் அப்படியே வரும். போனதுக்கப்புறம் திரும்பி வர முடியாது பாருங்கள். இது ஆல்ரெடி நோட் பண்ணது தான், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
328 328. சரி ஓகே. இப்போ இந்த 2லேருந்து எத்தனை சைடு போகுது பாருங்கள் லைனு. இப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எழுதுனது தான் நம்ம. சரி இப்படி பாருங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா வரும் 324 வரும். சரிங்களா, அதுதான் வந்து கொஞ்சம் மாற்றி எழுதிட்டுருப்பேன். 324 சரிங்களா, அதுதான் வந்து இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். சரி ஓகே. அடுத்தது வேறு என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 6ல் வேறு எதுவுமே வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. சரிங்களா, அடுத்த லைனுக்கு வந்துடலாம் நம்ம. இருக்கு இல்லையா, இந்த சைடு 7 வழியாக போகுது பாருங்கள். இப்படி போயிட்டால் 7லேருந்து இது தான் வரும். ஆல்ரெடி நம்ம எழுதுறது தான், அதை விட்டுடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி போனால் எதுவும் வராது, அப்போ நேராக தான் போய் ஆகணும். இப்படி போனால் இது வருது ஆல்ரெடி. இதுவும் வந்து எழுதுறது தான். இப்படி வந்தால் ட்ரையாங்கிள் வராது. சரி ஓகே, அப்போ நேராக தான் போய் ஆகணும். நேராக போங்க. நேராக போனால் நான் வரும், இது இப்படி ஃபார்ம் ஆகும் இல்லையா. 3 4 5 அதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். 3 4 5 கடைசி எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இப்படி பார்த்தாலும் வந்துடும். இருக்கு இல்லையா, இப்படி கடைசி இந்த லைன் தான் இருக்குது. இப்படி பார்த்தாலும் அது வந்துடும். 3 5 4. இப்போ அதே வந்து நோட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் ஃபார்ம் பண்ண முடியாது, புரியுங்களா. 5ல் போனால் அப்போ 3ல் மொத்தம் எத்தனை தான் வரும், 3 தான் வரும். அடுத்தது 4. இப்போ 4க்கு பார்த்தீங்கன்னா எத்தனை லைன் போகுது, 3 லைன் போகுது. 1 2 3. இப்போ 2க்கு போனால் நான் வரும் பாருங்களேன், 4 2 9. இது ஆல்ரெடி நோட் பண்ணது தான். நோட்டு வந்து எழுதிங்க, அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். 4 2 9 எதில் போய் செக் பண்ணணும், 4 2 9ல் செக் பண்ணணும். 9 இனிமேல் தான் வரப்போகுது. அப்போ 4ம் 2ல் வந்து செக் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு 2ல் செக் பண்ணலாமா, 4 2 9 இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா, 4 2 9 பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்கள், 4 2 9. அப்போ வந்து அதை எழுதக்கூடாது, அடிச்சிருங்க. சரிங்களா, ஏன் எழுதி அடிச்சிருக்குன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வேணால் எழுதிக்கலாம். சரிங்களா, எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து 4 2 9 முன்னாடி எது இருக்குது அதை மட்டும் செக் பண்ணுங்கள். 4லேயும் 2லேயும் வந்து செக் பண்ணணும். சரிங்களா, அடுத்தது வேறு என்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும் பாருங்கள். 4 2 அப்புறம் என்ன இருக்குது 3. இது வந்து ஆல்ரெடி எடுத்தது தான், வேணால் செக் பண்ணி பாருங்கள். 4 2 3 அதில் செக் பண்ணணும். 4லேயும் செக் பண்ணணும், 2லேயும் செக் பண்ணணும், 3லேயும் செக் பண்ணணும். 4ல் வந்து எதுவுமே எழுதலை நம்ம இல்லையா. இப்போ 2ல் போய் செக் பண்ணி பாருங்கள், 4 2 3 இருக்கான்னு. 4 2 3 வந்து அதில் இருக்காது, ஆனால் வந்து 3ல் இருக்கும். சரிங்களா, இருக்கு பாருங்கள், 4 2 3 4 2 3 இருக்குதா. அப்போ வந்து அது வந்து தப்பு, அடிச்சிருங்க. சரிங்களா, அதை வந்து எழுதக்கூடாது நம்ம. சரி ஓகே. அடுத்தது இந்த 8 லைனில் பார்க்கலாமா. 8ல் போனால் 4 8 9. அப்போ வந்து அதை எழுதிக்கலாம். 4 8 9 வந்து எழுதியாச்சு. 4 8 9 வந்து எழுதியாச்சு. அடுத்தது பாருங்கள், வேறு என்ன ஃபார்ம் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 4 7 9 இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். அப்போ அதை வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் ஃபார்ம் பண்ண முடியாது. இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து எடுத்துகிட்ருப்போம். 4 3 5 4 3 5 எங்கே இருக்குது, இருக்குது பாருங்கள், 4 3 5. சரிங்களா, இந்த மாதிரி முன்னாடி போய் செக் பண்ணி பாருங்கள். எந்த பாயிண்ட் வருதோ அந்த பாயிண்ட்டை மட்டும் செக் பண்ணணும் நம்ம. சரிங்களா, மேலே அதுக்கு தான் வந்து எழுதியிருக்கோம், அதை மட்டும் செக் பண்ணால் போதும். சரி ஓகே. 5ல் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரையாங்கிளும் வந்து கிடைக்காது. 2 சைடும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரையாங்கிளும் நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது. அப்புறம் 6ல் பாருங்களேன், 6ல் பார்த்தோன்னா வரும் 6 9 2 இந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான். சரிங்களா, வேறு எதுவும் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது நம்மளால். இது சைடு ஃபார்ம் பண்ணலாம், ஆல்ரெடி ஏறது தான் வரும். மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, நீங்கள் வேணால் முன்னாடி போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோட் பண்ணிருப்போம். இதுவும் வந்து நோட் பண்ணியாச்சு. இது ஒன்று மட்டும்தான் புதுசாக இருக்கும். சரிங்களா, அதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் 6 9 2. இப்போ 6ல் வந்து 1, அப்புறம் 7லேயே வந்து 1 தான் இருக்கும். எதுனா இது மட்டும்தான் வரும். மற்றெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணது தான், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் வந்தால் எழுதியாச்சு. சரிங்களா, இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோட் பண்ணது தான். இதுவும் 7 3 1ல் வந்து செக் பண்ணணும். 7 3 1 இருக்குது பாருங்கள், 7 3 1 ஆல்ரெடி இருக்குது. அப்போ வந்து நான் பண்ணணும், அதை வந்து எழுதக்கூடாது. மற்றது எல்லாமே வந்து நம்ம எழுதுன்னு தான் இருக்கும். சரிங்களா, அப்போ இது ஒன்று தான் வரும், அதே வந்து எழுதிக்குங்க. வேறு எதுவும் வராது, இதெல்லாம் வந்து எழுதுனது தான். நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, 7 4 9 அதில் செக் பண்ணால் போதும். 7லேயும் 4லேயும் செக் பண்ணணும். 7 4 9 இருக்குது பாருங்கள், 7 4 9 அப்படியே இருக்கா. அப்போ அதை வந்து எழுதக்கூடாது. சரிங்களா, ஓகே. அப்புறம் 8 9ல் பார்த்தாலும் நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணது தான் இருக்கும். இது வந்து நோட் பண்ணது தான், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எழுதிட்டு 7 8 9 ஆல்ரெடி எழுதுனது தான் நம்ம. அந்த 7லேயே எழுதியிருக்கும் பாருங்கள், வேறு எதுவுமே இருக்காது. அப்புறம் 9லேயே வந்து ஆல்ரெடி எழுதுனது தான் இருக்கும். 9 8 4 9 8 4. இப்போ எதில் போய் பார்க்கணும், 9லேயும் 8 4 மூணுத்துலேயே பார்க்கணும். 9 8 4 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இருக்குது பாருங்கள், 9 8 4 9 8 4. அப்போ ஆல்ரெடி நோட் பண்ணது தான். இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 வரும். 5 இங்கே ஒரு 3 இருக்கா, 8 இந்த மாதிரி எழுதிங்க. 5 + 3 + ஒரு 3 இருக்கா, 3 + 2 + இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 1 + 1 3
8, 11, 13, 14, 15 மொத்தம் 15 ட்ரையாங்கிள் தான் வந்து ஆன்சர். கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி போட்டிங்கன்னா எந்த ட்ரையாங்கிள் வந்து மிஸ் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, இங்கே 3க்கான ட்ரையாங்கிள் தான் எழுதியிருக்கேன். இங்கே ஆனால் 2ல் ஆரம்பித்து எழுதியிருக்கேன். ஏன்னா இது வந்து 2லேயே ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள். இங்கே பாருங்கள் 2, 4, 3 அது எக்ஸாம்பிளுக்காக தான் நான் எழுதி வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான். 2, 4, 3 வந்து வரைங்களா, 2, 4, 3 இதை வந்து நம்ம எங்கேருந்து பார்த்தா எழுதியிருக்கணும், 2லேயே பார்த்து எழுதியிருக்கணும். சரிங்களா? சப்போஸ் நம்ம 2ல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் எந்த பாயிண்டில் நம்ம பார்த்து எழுதலாம், 3ல் எழுதலாம், 4ல் எழுதலாம். சரிங்களா? சப்போஸ் நம்ம தவறுதெல்லாம் 2ல் விட்டுட்டு இருந்தால் இந்த மாதிரி 3ல் வந்து பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம பிடிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் வந்து இங்கே நான் மாற்றி எழுதியிருக்கேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக தான். சரிங்களா? ஆக்சுவலாக அது 2லேயே எழுதியிருக்கலாம். நம்ம சப்போஸ் விட்டுட்டா 3லேயும் எழுதிக்கலாம். அதனால தாங்க சொல்கிறேன். 2, 4, 3 வந்து 3ல் வந்து எழுதிக்கலாம். சப்போஸ் நம்ம 3லேயும் விட்டுட்டா எதில் எழுதலாம், 4ல் வந்து எழுதலாம் நம்ம. சரிங்களா? அதனால தான் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிளுமே நமக்கு வந்து மிஸ் ஆகாது. 4ல் எழுதுனா எப்படி வரும், 4, 3, 2 4, 3, 2. சரிங்களா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 4, 3, 2. ஆல்ரெடி 3ல் எழுதுனதுனால இதை நான் வந்து இங்கே அடிச்சிட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு கூட அடிச்சிக்கலாம். எழுதிட்டு ஆல்ரெடி இருக்குன்னா நம்ம வந்து இங்கே அடிச்சிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தாலே எல்லா ட்ரையாங்கிளை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஆப்ஷன் வந்து 15க்கு மேலே இல்லை, 16, 17 கொடுத்துருந்தா மேபி டவுட் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை எதனா ட்ரையாங்கிள் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்னு. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எதனா சந்தேகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மேலோட்டமாக ஒரு வாட்டி பார்த்துருங்க, பெரிய ட்ரையாங்கிள் வந்து நம்ம எதனா வந்து மிஸ் பண்ணிட்டோமான்னு. அது மாதிரி பார்த்தா என்ன பண்ணணும்னா 3, 4, 5 அந்த 3, 4, 5ல் மட்டும் ஆல்ரெடி இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடணும். சரிங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நிறைய டைம் வந்து ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்கள் வந்து இந்த டயக்ராம் போட்டு உங்களால் வந்து எவ்வளோ வேகமாக அது வந்து சால்வ் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இதுக்கு ஆன்சர் எது 15 தான் வந்து ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரில் மற்ற சம்ஸ் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரீசனிங் சம்ஸ் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள்.